கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 4:11 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவசாய லாகமாரி தேவனோடிருப்பேன், நானாம் தேவனோடிருப்பேன். அந்த நாளம் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தாம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானாம் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரமனும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரமனும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை எல்லா பொன் வீடு கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவ சாய நாகமாரி தேவனோடிருப்பேன், நானாம் தேவனோடிருப்பேன். சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய, சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவ சாய லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசிக்கவே. ஆவலாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. தேவ சாய லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு கொலைசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 4:11 யூஸ்டு எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலைக்காரர்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வருகிறார்கள். சரி, இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வார்த்தை. யூஸ்டு எனப்பட்ட இயேசு. நம்முடைய ஆண்டவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. ரெண்டு பேர் ஒன்றாக இணைந்திருக்குது, இயேசு கிறிஸ்து. இயேசுங்கிறதுக்கு அது ஒரு உலக பரகரமான பெயர். நம்ம ஊர்ல ராஜா அப்படிங்கிற பேர் எத்தனையோ பேருக்கு இருக்கும். அன்றைக்கு வாழ்ந்த நாட்களில் இயேசு ஒரு காமன் நேம். காரணம் இங்க நம்ம பார்க்கிறோம். இவன் பேர் யூஸ்டு எனப்பட்ட இயேசு. இந்த யூஸ்டுங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஜஸ்டஸ், JUSTUS, ஜஸ்டிஸ். இது ஒரு காமன் பெயர். இந்த பெயர் அன்றைக்கு வாழ்ந்த அநேகருக்கு இதுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த கிறிஸ்துங்கிற பேர் யாருக்குமே இருக்காது. கிறிஸ்துனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா, கிறிஸ்து. சரி, சொல்லப்பட்ட இயேசு வாழ்த்துதல் சொல்லுகிறான். வாழ்த்துதல் எதற்காக சொல்லுகிறார்னா, நம்ம வாழ்த்தும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கடந்து வரும். இந்த கிறிஸ்துங்கிறது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்து முதல் முறையாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு சமாரிய ஸ்திரீக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனம். அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார். ஒரு புறஜாதியார் பெண், ஒரு யூத பெண் கிடையாது. ஆனா அவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்ன வெளிப்பாடுனா, மேசியா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அதற்கு இயேசு, உன்னோடு பேசுகிற நானே அவர், நான் தான் கிறிஸ்து அப்படின்னு யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? முதலாக ஒரு சமாரிய ஸ்திரீக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரை சந்திக்கிற வரை அவளுடைய ஆசை பாகத்தின் மேல் இருந்துச்சு.
ஆனா ஆண்டவரை சந்திச்ச உடனே குடத்தை விட்டுட்டு ஒரு சுவிசேஷியாக அவ மாறிட்டான். சரி, மாத்திரமல்ல, யோவான் 11வது அதிகாரம் 27 லாசரு மரித்துட்டார். மரித்த உடனே உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு கான்செப்ட் வருது. அப்பொழுது அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்திலே வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவகுமாரன் அடுத்து ஒரு வெளிப்பாடு. தேவனுடைய குமாரன் எப்படி வருகிறானா, ஒரு மாம்சத்துல கடவுளா வருகிறான். அதான் கிறிஸ்து. 2 பேர் இருக்குது. இயேசு கிறிஸ்து. இயேசுங்கிறது ரட்சகர். இந்த இயேசுங்கிறது பழைய ஏற்பாட்டில் வரும்போது ஜோஷுவா அப்படின்னு பார்க்கிறோம். அந்த யோசுவாங்கிறதுக்கு அர்த்தம் சேவியர், ரட்சகர். புதிய ஏற்பாட்டில் இயேசு சேவியர், ரட்சகர். இப்ப இங்க அடுத்து இது ஒரு கான்செப்ட், 2வது கான்செப்ட் நான் காட்ட போறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடை. தேவனுடைய ராஜ்யம். இப்ப 2 வார்த்தைகள் நான் சொல்றேன். 2 ஒன்னா வேறையா நீங்க சொல்லணும். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் 2 ஒன்னா வேறையா. ஒரு முறை என் மக டீனா, அவ ஒரு பயங்கர பைபிள் ஸ்காலர். அவர்கிட்ட கேட்டேன், குட்டி 2 ஒன்னா வேறையா? ஒண்ணுதானப்பா அப்படின்னு அவ சொன்னா. ஒண்ணு கிடையாது. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியல. திரும்ப நம்ம அதை பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட், தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது ஒரு கான்செப்ட். கான்செப்ட்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளவோ காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சு அவங்க, ஆமா டாக்டர் இந்த வசனம் தான் சொல்ல போறாரு, இதைத்தான் சொல்ல போறாரு அப்படின்னு தெரியும். இங்க பாலசுந்தரிங்கிற ஒரு பொண்ணு இப்ப இருக்காளா வந்திருக்காளான்னு ஞாபகம் இல்லை. அவ ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்படி ஒரு ஃபயரா இருப்பா. நான் ஒரு வசனம் சொன்னா, சார் இதுக்கு ஒரு பேரல் வசனம் நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவளுக்கு அந்த பைபிள்ங்கிற ஒரு கான்செப்ட் அவ இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. இதுதான் தேவனுடைய ராஜ்யம், ஒரு கான்செப்ட். அத முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 20. லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யோட்சமாக வராது, இதோ இங்கே அங்கே என்று சொல்வதற்கு எதாராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்றார். நமக்குள்ள வந்துருச்சு. எப்ப வந்துச்சு? நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு புதிய புதிய வெளிப்பாடுகளா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கிடைச்சிருக்கும். நிறைய அந்த கான்செப்ட் மறந்துடுவாங்க. உங்களுக்கு 1000 வருட அரசாட்சி கொடுத்து நான் உங்களுக்கு செய்தி கொடுத்துருக்கேன். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லியிருக்கேன். அந்த 1000 வருட அரசாட்சிங்கிறது ஒரு கான்செப்ட். ஆண்டவர் நமக்காக செய்து வைக்கிற ஒரு பரலோக திட்டம். அந்த திட்டத்தை குறித்து நிறைய வெளிப்பாடு. அது ஒண்ணு. 2வது, நம்முடைய சரீரம் எப்படி மறுரூபமாக போகிறது. இதெல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பல கான்செப்ட்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய சரீரம் மறுரூபமாக போறது. எப்படி மறுரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது, ஆகிலும் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோம். இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னொரு கான்செப்ட். பல கான்செப்ட் அறிஞ்சுதான் தேவனுடைய ராஜ்யம். அதான் சொல்லுகிறாரு, அது இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறது. சரி, நமக்குள்ள வந்துருச்சா? எஸ், வந்துருச்சு. நமக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது என்ன வேலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா. என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்காரா அப்படின்னு லூக்கா மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். இது நம்ம டெய்லி செய்யணும். உள்ள வந்துருச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை யாரால் தேட முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மக்களால் தேட முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா கவலைப்பட்டு விட்டுருப்பாங்க. ஆனா
ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப நீ கவலைப்படக்கூடாது. 25 இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது ஒன்னு செய்யக்கூடாது. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாயத்து பச்சையை கவனித்து பாருங்க. பரமபிதா அதை பிழை போட்டுக்கிறார். நமக்கு என்ன ஒரு நிச்சயம் இருக்குன்னா, பரமபிதா நம்மோடு இருக்கிறார். அவர் என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு, கவலைப்படக்கூடாதுங்கிறார். இது 32. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள். இந்த அஞ்ஞானிகள்கிட்ட போய், அஞ்ஞான உலக மக்கள், அப்படி அஞ்ஞானிகள் இருக்கும், உலக மக்கள் இருக்கும், பேலியாளியின் பிள்ளைகள் இருக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கேட்டா, வெந்ததை தின்னு விதி வந்தோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம செத்து போயிடுவோம். ஆனா நம்ம தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு, கவலைப்படக்கூடாது. 2வது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டேன். அது எங்க இருக்கும்னா யூடியூப்ல இருக்கும். அதை நீங்க எடுத்து எழுதி உங்களுக்கு சொந்தமா மாறி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ள வந்துருச்சு. அதான் நான் தேடுறது. லேசா கஷ்டம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு இதை நான் சொல்றேன். இது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்தார். எனக்கு கிடையாது, யூடியூப்ல தான் நான் எடுத்து எழுதிட்டேன். உங்களுக்கு ஒரு 2 தடவை நான் சொல்லியிருப்பேன், பல முறை பலருக்கு நான் சொல்லியிருக்கேன். இது என் பிரெயின்ல இருக்கு. நான் நேற்று இந்த செய்தியை வசனத்தை கடனை எடுத்து எழுதிட்டு இன்னைக்கு காலையில் நானும் என் மனைவியும் காஃபி குடிக்கும்போது நான் சொன்னேன், ஏமா உனக்கு 2 ஒண்ணா? அப்ப நான் சொன்னேன், 2 இல்லை ரொம்ப குழப்புது சட்டாக அப்படின்னா. குழப்புதான், உட்காந்து கேளு. தேடுறவங்க அதை வாசிச்சு எழுதி தானிப்பாங்க. அதான் தேடு. சரி, அடுத்து நம்ம பார்க்க போயிடும் மத்திய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன சொல்கிறான்னா, மத்திய 4வது அதிகாரம் 14. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். தேவனுடைய ராஜ்யம் கிடையாது, பரலோக ராஜ்யம். அப்ப பரலோக ராஜ்யம்ங்கிற ஒரு இடம், இப்ப அதுக்கு பேரு பரதேஸ். கல்யாணம் பண்ணார். அந்த பரதேஸ் கிட்ட வந்துருச்சு. கிட்ட என்னதுங்க, நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு கண்ணை திறந்து முடிவு போயிடுச்சு. இப்ப நான் ரொம்ப கிட்ட வந்தாச்சு, ரொம்ப க்ளோஸ். நீ எத்தனை மாசம், எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள் எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் சதா சமீபத்தில் வந்துச்சு. அதுக்கு அடிப்படை மனம் திரும்பணும். என்னைக்கு நீங்க மனம் திரும்புறீங்களோ அன்னைக்கு அது கிட்ட வந்துருச்சு. சரி, நீங்க மனம் திரும்பின உடனே என்ன நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மனம் திரும்பியாச்சு. லூக்கா 28வது அதிகாரம். மனம் திரும்பின உடனே, சரி, அப்போஸ்தலர் லூக்கா அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 26:18. பரலோகராஜ்யம் போறோம். ஒரு கான்செப்ட் நமக்குள்ள வரணும். மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போது என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 12. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே. ஃபர்ஸ்ட் நீங்க மனம் திரும்பின உடனே விசுவாசம் வருது. என்ன விசுவாசம் வருதுன்னா, எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்தார் இந்த பூமிக்கு. அவர் வந்து அந்த உலகம் 2ஆ பிரிக்கப்படுகிறது, கிமு கிபி. அவர் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தேடி இயேசு வந்தார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் அல்ல. யோவான் 15வது அதிகாரத்தில் இருக்கு. அவர் தான் நம்மளை தேடி வந்தார். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், பாவ மன்னிப்பையும். என்னைக்கு நம்ம மன திரும்பத்தோ நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பாவ மன்னிப்பு. பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? 100% விசுவாசிக்கிறோம். உலக மக்கள் பாவம் மன்னிக்கிறதுக்கு அவங்க பல காரியங்கள் செய்யறாங்க. இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா,
அவங்க எல்லாரும் எங்க வருவாங்கன்னா கன்னியாகுமரிக்கு வருவாங்க. இந்த கன்னியாகுமரி போய் முங்கி எந்திரிச்சா எங்க பாவம் போயிட்டு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னு கேட்டீங்கன்னா காசிக்கு போவாங்க. காசியில கங்கை நதியில முங்கி எந்திரிச்சா பாவம் அவங்கள்ட்ட போயிருந்து அவங்க நம்புறாங்க. அது சான்ஸே கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வருகிறார். கடவுள் ஒரு மனிதனாக பூமிக்கு வந்து எனக்காக உங்களுக்காக ரத்தத்தை சிந்துகிறார். அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தும் போது என்ன நடக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன்னா என்னுடைய பாவம் கடந்த அவர் மேல வருகிறது. எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். இனி உனக்கு ஆக்கினி தண்டனை கிடையாது. சரி, அவங்க பாவ மன்னிக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு, பாவ மன்னிப்பு நம்மளை விட்டு போயிருச்சு. அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம். சுதந்திரம்னா உரிமை. இன்னைக்கு என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடும். யோவான் 1வது அதிகாரம் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ நம்ம தேவனுடைய பரலோக குடும்பத்தில் நம்ம போய் சேர்ந்துடும். 1வது அதிகாரம் 12வது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அதிகம். நம்பர் 1 விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினாங்க அவர்கள் ரத்தத்தினாலாவது மானுச சித்தத்தினாலாவது புரியாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பரலோக குடும்பத்தில் எப்ப நம்ம அங்கத்தினரா மாறிடுமோ அத்தனை நமக்கு சொந்தமாக தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதது எப்படி? ரோமர் 8வது மற்ற எல்லாவற்றிலும் ஒரு சில காரியங்களை மாத்த நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுக்குறான்? கிரீடம். கிரீடம். அந்த கிரீடம் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பவுல் ரொம்ப அருமையாக அதை விளக்குறார். இந்த சுதந்திரத்துல 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6வது வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்ட போகிறேன், நான் தேகத்தை விட்டும் பிரியும் காலம் வந்துச்சு. தேகத்தை விட்டு நான் பிரியும் போது எனக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்து அந்நாளிலே அதை எனக்கு தருவார். சரி, ஒரு கிரீடத்தின் பேரு நீதியின் கிரீடம். சரி, அடுத்து என்னதுன்னா நம்ம பார்க்க போகிறோம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது. அந்தப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறும். அப்ப இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். சரி, இது மாத்திரமல்ல சில காரியங்கள் உங்களுக்கு காட்ட எல்லாத்தையும் என்னால காட்ட முடியும். லூக்கா சரி யோவான் 14வது அதிகாரம் 1 வசனம். மனம் திரும்புறோம், பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைக்குது, நமக்கு பரலோகத்துல ஒரு சுதந்திர தாண்டவ வச்சிருக்கிறாரு. இது மனம் திரும்புறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இங்கிலீஷ் மேன்ஷன். மேன்ஷனை பரலோகத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது யாருக்காக? தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள வந்துருச்சோ அவங்களுக்கு நிச்சயம் வந்துருச்சுல, அவங்களுக்கு இது கிடைக்கும். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்ளும். சரி, அடுத்த கான்செப்ட் பார்க்கிறேன். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 12 நம்ம மனம் திரும்பும்போது என்னென்ன நடக்குன்னு அவங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கக்கூடிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியை நடத்திருக்கும். இருளை விட்டு ஒளி, இது கிடைக்கிற அடுத்த ஸ்டெப். இருள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாவம் செய்யறதுக்காக ஒரு மறைவிடம் வச்சிருக்கோம். இந்த இருள் யாருக்கு இந்த இருள் பிடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாருக்கு இந்த இருள் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம். யோவான் 3:19 ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரைகள் பொல்லாதவர்கள் வந்து
அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவது அந்த ஆக்கினை திருவினை. இருளை இருமையா விரும்புறாங்க, அவங்க அதான் சந்தோஷம் கிடைக்குது. ஆனா நம்மள மனம் திரும்பின உடனே நமக்கு கிடைக்கிறது இருளை விட்டு ஒளி நடத்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேர்த்து. சாத்தானுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறாங்க சாராயம் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். எப்பனாலும் ஜாலியா நான் போவேன். என்னுடைய பேக்கிங் எல்லாமே என் மனைவி தான் செய்வேன். கார்ல ஏறி உட்காரதான் என் வேலை. உட்கார்ந்து எங்கனாலும் ஜாலியா போக வேண்டியது, ஜாலியா வர வேண்டியது. இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடினா அந்த சாராயம் இல்லாம போக முடியாது. அது ஒரு அதிகாரம், இருளின் அதிகாரம் விட்டு தேவனிடத்துக்கு திரும்பபடிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. சாத்தா என்ன செய்யறான்னா, இருள இருக்கிறவங்கள நீ இங்கே இருன்னு சொல்லி அவன் கண்களை மூடி வைத்துக் கொண்டே இருப்பான். ஆண்டவர் நமக்கு அடுத்து என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? அந்த லூக்கா 12வது அதிகாரம் 32. பயப்படாதே சிறுமதியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க. அப்ப தேவனுடைய ராஜ்யங்கிற ஒரு கான்செப்ட கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? சிறுமதி. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ ஒரு நிச்சயம் வந்துருச்சு. அது யார் கொடுக்கணும்? பிதா தான் கொடுக்கணும். கொடுக்க சித்தமா இருக்கிறார். இது கொடுக்க சித்தமா இருக்கிறார், கொடுத்துட்டார். 30 லூக்கா 10வது அதிகாரம் 9வது. லூக்கா அவ்விடத்திலே பிணியாலையை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் சமது. பிணியாலையை சுத்தப்படுத்துறாங்க. ஒருத்தருடைய நோய் சரியான உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏசாவே எங்களுக்கு இப்படியா அந்த சுகத்தை கொடுத்தீங்க, நீங்க எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்ன சொல்லணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து சுகம் கிடைச்சது, நீ இப்படியே போயிடாத, மனம் திரும்பு, இயேசுவை ஏற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு கிடைக்குது தேவனுடைய ராஜ்யம் சமயமாய வந்திருக்கு. மனம் திரும்புவதும் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. நோயில இருந்து ஒருத்தர் சுகம் கிடைச்சோன்னே, அப்பா நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். லூக்கா 9:11. ஜனங்கள் அதை அறிந்து அவர்கள் பின் போனார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களிடத்தில் பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்கிறவர்களுக்கு சொஸ்தத்தை கொடுக்கிறார். சொஸ்தம் அடைய வேண்டுகிறவர்களுக்கு சொஸ்தம். இதுல 2 கூட்டத்தார் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. 2 கூட்டத்தார் உட்கார்ந்துருக்காங்கிறத நான் காட்டுறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம செய்தியை புரியும். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 28வது அதிகாரம். ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்படல? ஏன் எல்லாரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல? அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 23வது வசனத்துல, அதற்கு அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவர்களிடத்திலே வீட்டிலே அவரிடத்திலே வாழ்ந்தார்கள். அவர் காலைமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன ஆகமத்தில் இருந்து இயேசுடைய விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விசாரித்து பேச. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே அந்த பாருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் அதை முடிக்கணும். டயத்தை பார்த்துட்டு தான் நான் செய்தி சொல்றேன். பவுல் காலையில ஆரம்பிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில இருந்து எல்லாத்திலும் எங்கெல்லாம் இயேசு இருக்காருன்னு பிரிச்சு காட்டி 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 அவர் எப்படி பேசினாலும் எனக்கு தெரியல. சாயங்காலம் வர தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யம் கிடையாது, இந்த கான்செப்ட் அவங்களுக்குள்ள போகணும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விசாரித்து எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு 24 வசனம் வச்சு இப்படி அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் வேண்டாம். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் உள்ள. யார் யாரும் விசுவாசிக்கல அவங்களுக்கு வரல. நீங்க இயேசு நல்லவன் எல்லாருக்கும் தெரியும், இயேசுதான் கடவுளை எல்லாருக்கும் தெரியும். ஆனா விசுவாசிக்காதவங்க தான் உலக மக்கள். அப்ப யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ள வந்துறார். சரி, இந்த பரலோக ராஜ்யம்
யாருக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமா? எல்லாருக்கும் தான். ஆனா குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 6வது அதிகாரம் 20வது நம்முடைய ஆண்டவராக இயேசு சீஷர்ல பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தியாவர்கள், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியம். நீங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது அப்பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து, தரித்திரராக இருக்க நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு. தரித்திரம் பிச்சைக்காரங்க. கிறிஸ்துவுக்காக மேன்மை பாராட்டுறதுலாம் இயேசுதான். எனக்கு சொத்து இருக்கா? இருக்கு. ஆனா எனக்கு சொத்து இயேசுதான். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அவர் தான் எனக்கு சொத்து. பொன் வெள்ளியும் பெரும் புயர் புகழ் அல்ல, அவர் தான் என்னுடைய ஆசீர் அப்படிங்கிறவங்க தான் நம்ம பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு. மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்துல யோவான் ஸ்நானகன் இதே தான் சொல்றாரு. 3வது அதிகாரம் 2வது வசனம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இதே தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகிறாரு. இந்த பாதையில மனம் திரும்பிய கள்ளன் என்ன வார்த்தையை சொல்றான்னு நான் உங்களுக்கு காட்டப்போறேன். லூக்கா 23வது அதிகாரம் 42. இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன். உம்முடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சொன்னானா சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் சொன்னா சொல்ல. இவன் ரட்சிக்கப்படல, இப்பதான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. அதனால ஆண்டவர் அப்படி உம்முடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். உம்முடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனத்துல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வசனம் மத்தேயு, மார்க், யோவான் கிடையாது, இங்க மட்டும்தான் இருக்கு. மேலும் என்னோடு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்தவர் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி யாருக்கு இந்த போஜனம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 12வது அதிகாரம் 37வது வசனத்துல 12:37 எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்கள் காணப்படுகிற ஊழியக்காரர்களே பாக்கியவர்கள், அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு பந்தியில் செய்வார். சமீபமா பார்த்து ஊழியம் செய்வார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்தாங்க. ஒரு நாள் உலகத்தை உண்டாக்குனா நமக்கு ஊழியம் செய்வார். சரி, எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப என்ன நான் காட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யம். எதை காமிச்சிட்டேன்? தேவனுடைய ராஜ்யத்தை காமிச்சாச்சு. பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம ஒரு சில வசனங்களை நான் காட்ட போகிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 1 வசனத்துல, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டி பிடிக்கிற 10 கனி. இந்த 10 கனிகளுக்கு உள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, கான்செப்ட் வந்துருச்சு. அவங்க சொல்லி மனவளன் யாரு? இயேசு கிறிஸ்து. நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டாங்க. தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. தூங்குறதுனா படுத்து தூங்குறது கிடையாது. அலர்ட், ரெடி, எப்பவுமே எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். அதே மத்தேயு 22வது அதிகாரம் 2வது வசனம், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு திரும்பினார். அந்த பரலோக ராஜ்யங்கிறது என்ன காட்டுறாருன்னா, இது முதல்ல யாருக்கு இருந்துச்சுப்பா? இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. ஆனா புறஜாதியெல்லாம் உள்ள வர்றாங்க. ஆனா ரட்சிப்புங்கிற ஒரு வஸ்தரா இருக்கணும், இல்லாம வரக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டை சொல்றதுக்கு இது ஆயத்தமா இருக்கணுங்கிறதுக்காக எதை காட்டுறாரு? பரலோக ராஜ்யம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நான்கு உள்ள இருதயத்தோடு உடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. பரலோக ராஜ்யம் வேறு, தேவனுடைய ராஜ்யம் வேறு விளக்கத்தை ஆவியானவர்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.